ஹாய், இந்த டேஸ்டியான புட்டிங் கேக் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ்ன்னு பார்த்துடலாம். ப்ரெட் க்ரம்ஸு, எக்கு, அதுக்கப்புறம் பட்டர், மைதா, மில்க் மெய்ட், வெனிலா எசன்ஸ், டெசிகேட்டட் கோகோனட், சுகர், கீ. ஸோ இது என்ன அளவுன்னு சொல்லிவிட்டு நான் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் மைதாவை போட்டுட்டு கூடவே அந்த கோகோனட்டும் சேர்த்துட்ருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் லைட்டாக வறுத்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நான் அதை மாவு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா புட்டுக்கெலாம் மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். அதனால் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அதில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பீட்டர் வச்சு நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டர் எல்லோ கலர்லேருந்து நல்லா லைட் ஒயிட் கலரில் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். நான் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணேன். ஸோ இப்போ இந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கூடவே ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை 1 by 1 சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கக்கூடாது. ஸோ 1 by 1 தான் சேர்க்கணும். இந்த மாதிரி 1 by 1 சேர்த்துட்டு கூடவே வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ 6 முட்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நான் 3 டைமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கூடவே 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் மில்க் மெய்டு இது மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துட்டு 3 பேட்சாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் மாவு நல்லா திக்காக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் கேக் மாதிரி லிக்யூடாக இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா நான் சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓடிஜி 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது உள்ள வச்சிட வேண்டியதான். மேலே கொஞ்சம் கீ போட்டு அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் ஆனிச்சு எனக்கு பேக்காக. கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.